ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பயிற்சி 1.3 உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஃப்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய், அதாவது எக்ஸுங்கிற ஒரு சார்பில் உறவில் எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற வரிசை ஜோடிகள் இருக்குது. இதில் எக்ஸ் ஒய் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா என்ன இயல் எண்கள்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் y is equal to 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா ஒய்யோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்க, இதோட மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. அதுக்கப்புறமா இந்த உறவு ஒரு சார்பாகுமா அப்படியும் கேட்டிருக்காங்க. சரியா? கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்ததை எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் வந்து எண்ணில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. y is equal to 2xன்னு சொல்லியிருக்காங்க. இது எண் மீதான ஒரு உறவுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இயல் எண்கள் அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு கணத்தில் எக்ஸுங்கிற கணத்தில் எனக்கு என்ன இருக்குன்னா 1லேருந்து எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். 1 2 3 எக்ஸட்ரா. இயல் எண்கள்னாலே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? அதே மாதிரி ஒய்யும் அதே மாதிரி தான், அதுவும் இயல் எண்கள் தான். அதனால் அதுவும் 1 2 3 4 இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இப்போது நான் மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம்லாம் கண்டுபிடிக்கணும்னா இதிலேருந்து எதெல்லாம் அந்த உறவு இருக்கோ அந்த வரிசை ஜோடிகள் எனக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸில் வந்து ஃபஸ்ட் நம்பர் என்ன 1. இப்போ எனக்கு 2x is equal to y அப்படின்றது எனக்கு கொடுத்துட்டாங்க கணக்கில். சரியா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 2 3லாம் நான் போட்டு ஒய்யோட ஆன்சர் நான் என்ன வருது அப்படின்றத இப்போ செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸுக்கு 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸுக்கு 1ன்னு எடுத்துட்டோன்னா 2 × 1ன்னு அர்த்தம். அப்போ 2 × 1 ஆன்சர் 2. சரியா? அப்போ 1ன்னு போடும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? 2ன்னு ஆன்சர் கிடச்சிது. அதை 6 மார்க் போட்டு காமிச்சிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நான் 2 போடுறேன். 2 போடும்போது 2 × 2 ஆன்சர் என்ன? 2 2s are 4 கிடச்சிருக்கு. அப்போ 2லேருந்து எங்கே போகுது அப்படின்னா 4க்கு போகுது. ஸோ 4 போட்டுக்கலாம். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 3 போட போகிறேன். 3 போடும்போது என்ன கிடைக்கும்? 2 × 3 2 3s are 6ன்னு கிடைக்கும். இதில் 5 நெக்ஸ்ட்டு 6 இருக்கும். ஸோ இங்கேருந்து 6க்கு போகும். அடுத்து எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அடுத்து 4 போட்டிங்க அப்படின்னா 8 கிடைக்கி, 5 போட்டிங்க அப்படின்னா 10 கிடைக்கிது. சரியா? இப்போது இதில் மதிப்பகம்ங்கிறத நம்ம என்ன எடுத்துக்குவோம்? ஃபஸ்ட்டு கணத்தை தான் எடுத்துக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கணம் என்ன? 1 2 3 4 5 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இயல் எண்கள்னு சொல்லிட்டதுனால. அடுத்து துணை மதிப்பகம்னா என்ன? செகண்டாக இருக்கிற கணம் என்னவோ அதை அப்படியே அதில் உள்ள உறுப்புகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அப்போ 1 2 3 4 எக்ஸட்ரா அதுலேயுமே இயல் எண்கள் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் வீச்சகம்னு கேட்டிருக்காங்க லாஸ்ட்டு. அப்போ வீச்சகம்னா என்னென்னா இப்போ எக்ஸில் இருந்து எதெல்லாம் இங்கே உறவில் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எழுதணும். அப்போனா இங்கே 2 4 6 அடுத்து நீ 4 மல்டிபிள் பண்ணும்போது 8 கிடைக்கும். அடுத்து 10 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குன்னா இரட்டை எண்களாக கிடைக்குது. அப்போ 2 4 6 8 10 எக்ஸட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த இரட்டைப்படை எண்களாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கடைசி என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த உறவு ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் இங்கே ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. சரியா? அப்போது இதில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் இங்கே எனக்கு ஒரே ஒரு உறுப்பு இருந்தது அப்படின்னா அதை நான் சார்புன்னு சொல்லலாம். அதனால் ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸின் ஒவ்வொரு முன்னுருவிற்கும் ஒரே ஒரு நிழல் ஒரு ஒய்யில் உள்ளது. ஸோ நான் அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா எனவே இந்த உறவு ஒரு சார்பு ஆகும் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த கணக்கு உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.